Dear children, good morning everybody. Today we are going to see the lesson The World Around Us. What is the name of the story? The World Around Us. நம்மை சுற்றியுள்ள உலகம். In which planet do you live? நம்ம எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம்? எர்த்து. இன்னும் எர்த்து. இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ் லேண்ட்ஃபார்ம்ஸ்னால் நிலப்பரப்புகள் அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, see this picture. One girl is standing nearby mountain. Okay, this girl says, my house is located near the mountain. Where is yours? My house is located near the mountain. Where is yours? என்னோட வீடு மலைக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்க? தட் கேர்ள் இஸ் ஆஸ்கிங் டு யூ. ஓகே, இந்த கேர்ள் உங்களை பார்த்து கேட்குறாங்க, நம்மலாம் எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம்? எர்த், பூமியில். வி ஆர் லிவிங் இன் எர்த். ஸோ இன் திஸ் லெசன் வி ஹாவ் டு see many places. See this next page. Look and say. Here some landforms are given. See this picture. Some landforms are given in this picture. Landforms means நிலப்பரப்புகள். ஓகேயா? பூமி அதாவது எர்த்து, பூமி அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வல்க்னோ. வல்க்னோ அப்படின்னா எரிமலை. இன்னும் படிச்சிருப்பீங்களா நீங்கள்? வல்க்னோ, திஸ் இஸ் அ வல்க்னோ, VOLCANO. வல்க்னோ அப்படின்னா பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எரிமலை. ஓகே, பாருங்கள், அங்கெல்லாம் அது ஹாட்டான பிளேஸு. ஸோ அங்கெல்லாம் யாராலையும் இருக்க முடியாது. திஸ் இஸ் எ வல்க்னோ. நெக்ஸ்ட்டு டெசர்ட். ஆல்ரெடி யூ நோ த டெசர்ட். டெசர்ட்னா பாலைவனம். பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமலை சொல்லுவாங்க. விச் ஒன் இஸ் த ஷிப் ஆஃப் த டெசர்ட்? கேமல். ஓகே, ஸோ டெசர்ட்னா பாலைவனம், மணற்பாங்கான பகுதி, நிறைய மணல் அங்கே இருக்கும். அதை தான் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒயாசிஸ். ஒயாசிஸ் அப்படின்னா பாலைவன சோலை. அதாவது டெசர்ட்டில் நிறைய இடத்துல மணலாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் எப்படி இருக்கும்? நீர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பிளான்ட்லாம் இருக்கும், செடிகள்லாம் இருக்கும். பாருங்கள், ஒயாசிஸ் இதுதான். கொஞ்சம் மணற்பாங்கான இடத்துல கொஞ்சூண்டு பகுதியில் மட்டும் வாட்டர்ஸ் இருக்கும், நீர் இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் அங்கே கொஞ்சமாக இருக்கும் பிளான்ட். ஸோ அதை தான் ஒயாசிஸ். சம்டைம்ஸ் பீப்புள் மே பி தேர். சில சமயம்தான் அங்கே மக்களை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பிளெயின். பிளெயின்னா சமவெளி. சமவெளின்னா என்ன? ஃப்ளாட்டாக இருக்கும், அதாவது தட்டையா அப்படின்னு சொல்லுவாங்க, மேட் மாதிரி. ஓகேயா? இங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் இந்த பிளெயின்ஸ், சமவெளி பகுதிகளில். மற்ற இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் ரொம்ப லோவாக தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வல்க்னோலாம் வாழ முடியாது, டெசர்ட்டில் இருக்க முடியாது, ஒயாசிஸ்லேயும் இருக்க முடியாது. இந்த பிளைன் அப்படின்னா சமவெளி பகுதி, இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க? பீப்புள் அதிகமாக அங்கே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு we see the island. What is this? ஐலாண்ட். ஆல்ரெடி நம்ம ஐலாண்ட்னா தீவுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபர் தீவு, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஐலாண்ட் அப்படின்னா ஒரு தீவு. அதாவது எல்லா பக்கமும் வாட்டராலையும் நடுவில் மட்டும் கொஞ்சமாக லேண்ட் இருக்கும். அதுதான் என்னது? தீவு. பாருங்கள், இங்கே எல்லா பக்கமும் சுற்றி வாட்டர் இருக்குது.
நடுவில் கொஞ்சமாக ஒரு இடத்துல மட்டும் மணற்பாங்கான இருப்ப அங்கே மட்டும் என்ன இருக்குது, பிளான்ட் இருக்குது, செடிங்களாம். இதுதான் ஐலாண்ட். நெக்ஸ்ட்டு see this next page. நெக்ஸ்ட் பேஜில் கிளாசியர். கிளாசியர் அப்படின்னா பனிப்பாறை. கிளாசியர்னா பனிப்பாறை. பனிப்பாறைன்னா எப்படி இருக்கும் பாருங்கள், மவுண்டெயின் மேலே ஸ்னோ, அதாவது பனி மூடி இருக்கிற மாதிரி இருக்குதா, இதுதான் பனிப்பாறை. ஓகே. நெக்ஸ்ட்டு மவுண்டெயின். மவுண்டெயின்னா டால் அண்ட் ஹை பிளேஸ், உயரமாக, ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய இடம் மவுண்டெயின். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வேலி. வேலினா பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னா என்னது, எப்படி இருக்கும் பள்ளத்தாக்கு, நடுவில் அப்படியே கொஞ்சமாக குறுகலாக இருக்கக்கூடிய இடம், தாழ்வான பகுதி அப்படின்னு சொல்லுவோம். தாழ்வான பகுதி குறுகலாக இருக்கும். ஹில், அதாவது 2 மலைகளுக்கு இடையே குறுகிய பாதை மாதிரி கீழே வருது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வேலிஸ், பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு ரிவர். ரிவர்னா ஆறு. அதாவது மவுண்டெயின்லேருந்து வாட்டர் அப்படியே கீழே வரும், மலையிலேருந்து வாட்ரு கீழே வந்து அப்படியே ஆறாக ஓடும், அதுதான் ரிவர். அந்த ஆற்றுலேருந்து எங்கே போகுது அப்படின்னா லேக். லேக்னா என்ன, ஏரி. அதாவது ஆறுனா இப்போ ஒரு இடத்துல வாட்டர் நிற்காது, ரிவர்லேருந்து போகும்போது அப்படியே நீர் போய் ஒரு இடத்துல தேங்கி நிற்கும், அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், லேக், ஏரி. ஓகே. ஸோ இன் திஸ் லெசன் யூ லேர்ன் அபவுட் சம் டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ். நிறைய டிஃப்ரெண்ட்டான லேண்ட் ஃபார்ம்ஸை இதில் பார்த்துருக்கோம். ஓகே. See this next page. We are going to see the poem. Let us sing Beauty of Nature. In this poem we can learn a beauty of different landforms on earth. Okay. பூமியில் பல டிஃப்ரெண்ட்டான லேண்ட்ஃபார்ம்ஸை நம்ம முன்னாடியே பார்த்தோம், இதுலேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப் மவுண்டெயின், செகண்ட் ஒன் வேலிஸ், அண்ட் தேர்டு பிளெயின்ஸ், சமவெளி பகுதி. நெக்ஸ்ட் ஐலாண்ட், நெக்ஸ்ட்டு டெசர்ட், லாஸ்ட் ஒன் ஓசன். ஸோ see this poem first. Now I read. Mountains are the highest, valleys are the lowest, plains are flat like a mat, don't we all know that? Islands have water all around, thousands of these can be found. Deserts have sound and palm trees, oceans have waters from many seas. Beautiful is the planet that I live in, there is no other place that is akin. Mountains are the highest. Mountains is the largest landform. It rises above the surrounding land in a area. அதாவது மவுண்டெயின்ஸ் வந்து ரொம்ப உயரமாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு வேலிஸ், த ஏரியா பிட்வீன் ஹில் ஆர் மவுண்டெயின். ஹில்னால் குன்றுக்கும் மவுண்டெயினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி, வேலிஸ், பள்ளத்தாக்கு. ஆல்ரெடி யூ ஹாவ் டு சீன் ஃப்ரண்ட் பேஜ். இட் இஸ் எ ப்ராட் ஏரியா. இது it is one of the big landform on earth. ஓகே. plains are flat like a mat. ஃப்ளாட், அதாவது plains வந்து ரொம்ப எப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். லைக் எ மேட் மாதிரி இருக்கும். இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக் லேண்ட்ஃபார்ம் ஆன் எர்த்து, அதுதான் plains. நெக்ஸ்ட்டு லேண்ட்ஃபார்ம் ஐலாண்ட். Islands have water all around. In this landform surrounding by water and we can found. ஓகே. இந்த மாதிரி அதாவது ஆயிரக்கணக்கில் இருக்கும். எப்படி, thousands of these can be found. இந்த மாதிரி லேண்ட்ஃபார்ம் வந்து பல ஆயிரக்கணக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓசன். ஓசன்ஸ் ஹேவ் வாட்டர்ஸ் ஃப்ரம் மெனி சீஸ். அதாவது என்னது இது,
நெக்ஸ்ட்டு வந்து டெசர்ட் பார்க்காம விட்டுட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஓசன்ஸ்க்கு முன்னாடி டெசர்ட்ஸ் ஹாவ் சாண்ட் அண்ட் ஃபார்ம் ட்ரீஸ். டெசர்ட்டில் என்ன இருக்கும்? பாலைவனம் சாண்ட் மணல் இருக்கும், ஃபார்ம் ட்ரீஸ் பனை மரங்கள் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் டெசர்ட். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் ஓசன். Ocean is a largest area of water. It contains the water from many places. நிறைய இடங்கள்ல என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். ஸோ இதுதான் ஓசன்னு சொல்கிறோம். பிளானட் எர்த் இஸ் எ பிளானட் தான் வந்து எர்த்துலேயே எப்படி இருக்கும்? பியூட்டிஃபுல் பிளேஸ். பிளானட் கோல் எர்த்து தான், அதாவது எர்த்துலேயே வந்து எர்த்து தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நோ அதர் பிளேஸ் வீ கேன் ஃபைண்ட் லைக் எர்த். அதாவது பூமி மாதிரி பிளேஸை தான் எல்லாருமே லைக் பண்ணுவோம். பிகாஸ் இட் இஸ் த யூனிக் ஒன். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. ரொம்ப அது பூமியில் தான் எல்லாருமே இருக்க முடியும். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வி ஹாவ் டு கீப் அவர் எர்த் க்ளீன் அண்ட் நீட். அதனால் நம்ம பூமியை எப்படி இருக்கணும்? க்ளீனாகவும் நீட்டாகவும் சேஃபாகவும் வச்சுக்கணும். ஸோ த பியூட்டி ஆஃப் நேச்சர். நெக்ஸ்ட்டு நவ் we have to see the story, the right place. What is the story? The right place. சரியான இடம் அல்லது தகுதியான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In this lesson, once upon a time, a baby camel and his mother camel were rested under a tree. The baby camel was a curious being. Okay, this is the story of between mother camel and baby camel. அதாவது மதர் கேமல்னா கேமல் ஒட்டகம். மதர் கேமலுக்கும் பேபி கேமலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு த பேபி கேமல் ஆஸ்க்டு டு மதர் கேமல். Now I read the lesson. Listen carefully. Ma, the elephants have short legs with 5 toes, but why do I have long legs with 2 toes? The baby camel asked to mother camel. What he asked? என்ன கேட்குது அது அம்மா கேமல் கிட்ட? என்ன சொல்லுது அப்படின்னா, அம்மா யானைக்கு வந்து எலஃபண்ட்க்கு ஸ்மால் லெக் இருக்குது, குட்டி கால்கள், ஷார்ட் லெக்ஸு. நெக்ஸ்ட்டு 5 டோஸ், அதாவது 5 கால் விரல்கள் இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் நீண்ட கால்களாகவும் 2 கால் விரல்கள் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குட்டி கேமல் பேபி கேமல் வந்து மதர் கேமல்கிட்ட கேட்குது. The mother camel reply, "My child, we live in the desert. The desert has a lot of sand and rocks. Our legs help us to walk in the loose desert sand. Our toes protect us from the hot sand." My child, என்னுடைய குழந்தையே அப்படின்னு சொல்லிட்டு மதர் கேமலர் ரிப்ளை பண்ணுது. என்ன சொல்லுது? we are living in desert. நம்ம வந்து பாலைவனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அங்கே என்ன இருக்கும்? the lot of sand and rocks. நிறைய மணலும் பாறைகளும் இருக்கக்கூடிய இடம் பாலைவனம். அந்த மணலை நம்ம கடந்து போகும்போது மணலில் கால்கள் வந்து உள்ளே மாட்டிக்காமல் இழுத்துட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு நீளமான கால்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நீளமான கால்களும் நம்முடைய கால் விரல்கள் வந்து வெப்பமான மணல்லேருந்து நம்மளை பாதுகாக்கவும் அது உதவுது அப்படின்னு சொல்லிட்டு மதர் கேமல் பேபி கேமலுக்கு ரிப்ளை பண்ணுது. ஓகே சில்ட்ரன், see the next page. நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட்டு த பேபி கேமல் ஆஸ்க்டு, மா, why do I have these long eyelays? என்ன கேட்குது அப்படின்னா, ஏன் என்னோட கண் இமை முடி வந்து
இவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. ஐலேஸ்னால் கண் இமைமுடி. இங்கே பாருங்கள், இதுதான் ஐலேஸ். இது ஐலேஸ், கண் இமைமுடி. சரியா? ஏன் நீளமாக இருக்குது, இங்கே இருக்கு பாருங்கள், ஏன் நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேபி கேமல் மதர் கேமல்கிட்ட கேட்குது. வாட் இஸ் த ரிப்ளை ஆஃப் த மதர் கேமல்? ரிப்ளை ஆஃப் மதர் கேமல், அதாவது, மை சைல்ட், இன் த டெசர்ட் தெர் ஆர் ஸ்ட்ராங் விண்ட்ஸ். தீஸ் விண்ட்ஸ் கேரி sand with them. Our eyelases keep our eyes safe from these winds. அதாவது, டெசர்ட்டில் விண்டு அப்படியே வேகமாக பலத்த காற்று வீசும். அப்படி வேகமான காற்று வீசும்போது மணலும் சேர்ந்து அந்த காற்றுல அடிச்சிட்டு வரும். அப்போ அந்த காற்று மண் வந்து கண்ணில் படாமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்மளுடைய ஐலேசஸ் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதர் கேமில் என்ன பண்ணுது, ரிப்ளை பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு see the next one. Do you know why we have humps on our back in the desert? It's hard to find food and water. Our humps store food so that we can use the food in the hump if we cannot find it in the desert. Do you know, உனக்கு தெரியுமா, நம்மளோட பேக் மீன்ஸ் முதுகு, நம்மளோட பேக்கில், அதாவது ஹம்ஸ் அப்படின்னா திமில். இதுதான் ஹம்ஸ், நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிற பிளேஸு. ஹம்ஸ்னால் திமில் அல்லது கூம்புன்னு சொல்லுவோம். ஏன் வந்து நம்மளுடைய முதுகில் முதுகு இப்படி இருக்குது, ஹம்ஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பேபி கேமல் கேட்குது. அதுக்கு மதர் கேமல் என்ன சொல்லுது, டெசர்ட்டில் ஃபுட் வாட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த டெசர்ட் இட்ஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஹார்டு, ரொம்ப கஷ்டம். ஸோ கிடைக்கிற நேரத்தில் நம்மளுடைய கூம்பில், அதாவது திமிழில் நம்ம இந்த ஃபுட் அண்ட் வாட்டரையும் சேர்த்து வச்சுக்குவோம். ஓகே, அவர் ஹம்ப் ஸ்டோர் ஃபுட் ஸோ தட் வி கேன் யூஸ் த ஃபுட் இன் த ஹம்ப் இஃப் வி கேனாட் ஃபைண்ட் இட் இன் த டெசர்ட். உணவு கிடைக்காத நேரத்தில் இந்த ஹம்ப்ஸில் இருக்கிற உணவு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் ஃபுட் வாட்டர் சேமிக்கக்கூடிய பிளேஸ் தான் ஹம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுது. எது சொல்லுது? மதர் கேமல் சொல்லுது. த கேமல் ஸ்டோர்ஸ் இட் ஃபுட் இன் அ ஹம்ப்ஸ். ஓகே children, see the next page. Ma, can you tell me why we have hard skin? Next, the baby camel asked, ஏன் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு கேட்குது. ஸ்கின் எப்படி இருக்குது, ஏன் நம்மளோட ஸ்கின் வந்து ஹார்டாக இருக்குதுன்னு கேட்குது. The mother camel reply, it saves us from thorny cactus plants as well as from the hot sun and cold nights in the sand. See this picture. This is a thorny cactus. முள் கற்றாழை, சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவோம். சரியா? thorny cactus. It saves us from thorny cactus. Thorny cactus plants as well as from the hot sun and cold nights in the desert. அதாவது என்ன சொல்லுது இது, நம்மளோட ஹாட் ஸ்கின் வந்து நம்மளை இந்த முள் கற்றாழை, சப்பாத்தி கல்லி செடி, ஹாட் சன் சூரிய வெப்பம், அப்புறம் குளிரான கோல்டு நைட்டு குளிரான இரவு, இதிலேருந்து நம்மளை என்ன பண்ணுது, பாதுகாக்குது. ஆஸ் வெல் ஆஸ் ஃப்ரம் த ஹாட் சன் அண்ட் கோல்ட் நைட்ஸ் இந்த டெசர்ட். இந்த இடத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஹார்ட் ஸ்கின் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி மதர் கேமல் ரிப்ளை பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு
Ma, but why are we in the zoo? Why are we not in the desert? ஏன் நம்ம டெசர்ட்டில் தான் இருக்கணும்? ஏன் இந்த உயிரியல் பூங்கா ஜூவில் இருக்கணும்? டெசர்ட்டில் தான் நம்ம இருக்கணும், ஏன் இங்கே இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேபி கேமல் மதர் கேமலை பார்த்துக்கு கேட்குது. இந்த மதர் கேமல் திங்க் அபவுட் தட், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திங்க் பண்ணுது. see this picture children. ஓகே, ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிது, அப்படியே யோசிச்சுட்டு இருக்கு பாருங்களேன். ஸோ வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? The skills and abilities that we possess are useful only we will put in the right place. Otherwise they go to waste. அதாவது சரியான இடத்துல ஒரு இதை வைக்கும்போது மட்டும்தான் நம்மளோட திறமைகளும் திறன்களும் வெளிப்படுத்த முடியும். அதாவது அது இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கணும். ஸோ எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் பேர்ட்ஸையும் அதாவது இருக்கக்கூடிய பிளேஸில் இருந்து தான் நம்ம போய் பார்க்குறது நல்லது. நம்ம அவைகளை வந்து கூண்டில் வச்சுலாம் இது பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதாவது இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் தான் சரியாக இருக்கும். அதை தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு see the next page. Let us understand. See this picture and tick the correct one. What is the first picture? Eyelaces. Which picture is this? This is eyelace. Eyelace என்னது? இமை முடி. Okay, two options given. So which one is correct? The first one, eyelaces. So this is correct answer. So tick the eyelaces. Next one, what is this? This is a toe. Toe na கால் விரல்கள். Okay, so you have to tick first one, toe. Last, what is this? See this picture. This is a desert. So you have to tick desert. Next, match the picture with its use. அதாவது எந்த பிக்சர் எது என்னென்ன யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன், see this picture. ஹம்ப். ஹம்ப்னா என்னது? The camel stored in a food and water. The camel stores food in its hump. Next, toe. Toe na கால் விரல்கள். Third one, eyelaces. And fourth one, hard skin. Okay, so this is a picture. You have to match the correct words, correct words. First picture, what is the use of hump? Camel stores its food. So where is the answer? First one, see this. This is the first one. The camel stores a food in its humps. Next, toe. Toe என்ன பண்ணுது? toe கால் விரல்கள் எதுக்கு யூஸ் ஆகுது? ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹாட் சாண்ட், அதாவது வெப்பமான பகுதியிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக டோஸ் கால் விரல்கள் யூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் ஒன். நெக்ஸ்ட், ஐலேசஸ். விச் இஸ் யூசஸ் ஆஃப் ஐலேசஸ்? ப்ராடக்ட்ஸ் த கேமல் ஃப்ரம் சாண்டி விண்ட்ஸ், அதாவது வேகமான காற்று வரும் பொழுது அந்த மணல் வந்து அதில் கண்ணில் படாமல் பாதுகாக்கிறதுக்காக ஐலேசஸ் யூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் தேர்ட் ஒன். லாஸ்ட், ஹார்ட் ஸ்கின். ஹார்ட் ஸ்கின் எதுக்கு யூஸ் ஆகுது? ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் கேக்டஸ், அதாவது முள்கற்றாழையிலேருந்து ஹாட் சன்லேருந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக இந்த ஹார்ட் ஸ்கின் யூஸ் ஆகுது. ஸோ யூ ஹாவ் டு ரைட் த கரெக்ட் பிக்சர் அண்ட் கரெக்ட் வேர்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் டாபிக், லிசன், திங்க் அண்ட் ரைட். திங்க் பண்ணி நல்லா கவனிச்சுட்டு திங்க் பண்ணி ரைட் பண்ணணும். சம் ஆப்ஷன்ஸ் ஆர் given here. வாக், ஹம்ப், வின்ஸ், கேமல், ஜூ. The first question, name the animal in the story. The animal in the story is camel. இந்த ஸ்டோரியோட வரக்கூடிய அனிமல் நேம் camel. This is first one. So we have to write the first dash in the camel.
நீங்கள் எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் நம்பர் மட்டும் அந்த இடத்துல போட்டு வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, why does camel have long legs? ஏன் கேமலுக்கு லாங் லெக்ஸ் இருக்குது? the long legs help to walk in the sand. அதாவது மணற்பாங்கான இடத்துல நடந்து போகிறதுக்காக. ஸோ திஸ் இஸ் ஏ நம்பர் 2, walk. Third one, why does camel have long eyelashes? the eyelashes, ஏன் eyelashes எதுக்காக யூஸ் ஆகுது கேமலுக்கு? the eyelashes protect it from sandy winds. Okay, this is the third one. Next, where does the camel store food? Food எங்க ஸ்டோர் பண்ணுது? the camel stores food in its hump. This is the fourth one. Next, where are the camels in the story? the camels in the story are in the zoo. This is the last one, fifth. Okay, next topic, circle the odd one. What is the first picture? Pond, kulam. Next one, waterfalls. Third one, hill, சிறிய குன்று. Fourth one, river. Pond, waterfalls, river, these are same. Hill is a odd one. This is a unique one. அதுதான் தனியாக இருக்குது. So we have to circle third picture. This is the correct one, odd one. Okay, see the next page. Let us talk, you read. Next, read and write the correct landform. Tall and high. Which place is tall and high? Mountain. Mountain is a mountain. Okay, mountain is a correct answer. Mountain, mountain, mountain. Next, deep and low. Which place is deep and low? Valley, valley, valley. Next, water all around. எல்லா பகுதியிலும் நீர் இருக்கக்கூடிய place, island, island. So we have to write answer in the correct line. Okay children, next, see the next page. Listen to the sound and repeat. Girl, bird, nurse, bus. So listen and repeat. Girl, dirt, bird, stir. So we have to read another words. Let us practice. Read aloud. The girl is a nurse. Next, stir the curd. Dirt in the shirt. So read all the sentences. Next, color the words with IR in blue and UR in green. Students listen. Color the words. என்ன பண்ணணும்? கலர் பண்ணணும். IR. Color the words with IR in blue and UR in green. UR வரக்கூடிய வேர்டை க்ரீன்லேயும், IR வேர்ட்ஸ் எந்த லெட்டர் இருக்குதோ அதை ப்ளூலேயும் கலர் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் க்ரீன். நான் GB மட்டும் போடுறேன். UR வருதா? UR வந்தால் க்ரீன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் G, க்ரீன். நெக்ஸ்ட்டு G, UR, க்ரீன். நெக்ஸ்ட்டு IR, B. அடுத்து தென் G, க்ரீன். இது ப்ளூ. தென் IR, ப்ளூ, B. UR, G. நெக்ஸ்ட்டு IR, B. தென் IR, B. Next one UR, G. So you have to color the boxes with words green and blue. நீங்கள் கலர் பண்ணிடணும், இது மாதிரி எழுதக்கூடாது. ஸோ க்ரீன் கலர் பாக்ஸ்க்கு க்ரீன் கலரும், ப்ளூ கலர் பாக்ஸஸ்க்கு ப்ளூ கலரும் பண்ணிடணும். ஓகே சில்ட்ரன், see the next one. Next page. Fill in the blanks and say it to your friend. Dash, please close the door. Already you have to the question word. For asking questions you have to use the question word. Would you please close the door? Would you? Okay. Next, would you please move?
யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கும் பொழுது நம்ம வந்து would யூஸ் பண்ணணுன்னு முன்னாடி லெசன்லேயே பார்த்துருக்கோம். கேன், மெனி, குட். ஸோ நெக்ஸ்ட்டு டேஸ் ப்ளீஸ் பாஸ் த பென்சில். could you please the pen? could. COULD. could please pass the pencil. would you, sorry. First one, would you please close the door? Then would you please pass the pencil? டோரை க்ளோஸ் பண்ண முடியுமா, பென்சிலை பாஸ் பண்ண முடியுமா? தெரியாதவள்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கும்போது would you please move, would you please the window, அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ண முடியுமா, க்ளோஸ் த விண்டோ அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஸோ அதுதான் மேலே ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ரீட் த exercise. Okay children, in this lesson we have to many landforms and camel's story. So you read thoroughly all the exercise. Okay, thank you children, meet you next class.